ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு பேசப்படுது. அவர் ரீசெண்டாக ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அதில் பார்க்கும்பொழுது விரைவில் தனுஷ் அவர்கள் அரசியலில் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயனுடைய வெற்றி நிறைய பேரை ஊக்கப்படுத்துதா? கண்டிப்பாக நிறைய பேரை ஊக்கப்படுத்துது. தனுஷை பொறுத்தவரை 19 அப்படி ஒன்று நாம் செய்தோம், குருதி கூட கொடுத்தோம், கண் தானம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுங்கிறத 19 வச்சு அது பண்ணுறாரு. நீங்கள் பெரிய அளவில் வந்துட்டீங்க, இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாரு. 19 வயசில் ஹீரோவானார். இன்றைக்கி அந்த 43 வயசாகுது. 24 வருஷம் அவர் ஹீரோவாக இருக்கிறார். பெரிய ஒரு காலகட்டம் தான். இன்னும் அவருக்கு திறமையான நடிப்பு ப்ளஸ் ஆக்ஷன் ஹீரோவுக்குள்ள அந்த வரவேற்பு ரெண்டுலேயும் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. ஒரு சில படங்கள் மோசமாக தோல்வி அடைஞ்சதும், ஒரு சில பெரிய வெற்றி பெரும் நினைச்ச படங்கள் அடி வாங்கினதும் அவர் எதிர்பார்த்த உயரத்தை அவரால் அடைய முடியல. பட்டு நல்ல ஒரு மார்க்கெட் ரேஞ்சு அவருக்கு இருக்கத்தான் செய்து அதுக்கான ஒரு இதை மேலும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு தான் இதை அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபம் தான். அவர் அட்டவணை பிரிய சகோதரருங்கிற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ கூட நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் ஆள் தான் தனுஷ். இப்போ அவங்க நம்புகிறாங்க தனுஷ் ஒரு அட்டவணை பிரிவு சகோதரங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த வழக்குகள் இதெல்லாம் தொடர்பாட்டு இருக்குது. படங்களின் தன்மையும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே தான் இருக்குது. கர்ணன், அசுரன், அதில் இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நாயுடு சமூக இதுங்கிறதும் அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். அது ஒன்றும் மைனஸாக நான் தமிழ் தான் சொல்கிறாங்க சார். அவர் தமிழ் சமூகம் தான் சொல்கிறாங்க இல்லைங்களா? தமிழ் சமூகம் தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ பலதரப்பட்ட இதுகள் சொல்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு இதுதான். அந்த நண்பரே சொன்னார், திறமாக இருக்கா, அவர் ரொம்ப திறமசாலி தனுஷுன்னு தான் அவரை அதை முன் வச்சார். ஸோ அரசியல் களம்ங்கிறது எல்லாருக்குமானது தான். அதில் யார் வேணாலும் வரலாம். தனுஷ் வரலாம், விஷால் வரலாம், இவர் அந்த புதுசாக வந்திருக்காரு இப்போ ஒரு டைரக்டர் கம் ஹீரோ. ஆமாம், பேர் என்ன? ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் வரலாம். ஜாதி மதம் அதெல்லாம் எதுக்குமே ஒன்றும் இல்லை. பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த நியூ வேவ் ஜென்சி மத்தியில் பெரிய ஒரு இது இருக்குது, வரலாம். அது சேவை பண்ணிக்கிட்டு வர்றது எல்லாத்துக்கும் உரிமையானது தான். அரசியல் எல்லாத்துக்குமானது, இது எல்லாருக்குமான நாடு. யார் வேணாலும் வரலாம். எப்போ வராங்க, எப்படி வராங்க, என்ன சொல்லி வராங்க, யாருக்காக வராங்க, அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை என்ன, அதை வச்சு அவங்களுக்கு ஆதரவு வளையம் இருக்கும். எனிவே க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 234 போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு. அது கமலஹாசன் 39 போட்டார். 234 போட்டிருந்தா அவருக்கும் 10 வந்திருக்கும். அவர் முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு வந்தது அவரோட தப்பு. இவர் விஜயகாந்த் 8 வந்தார், விஜய் 35 வந்திருக்கிறாரு. ஸோ யார் வந்தாலும் 234 போட்டு ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவருக்கு ஒரு வாக்கு வலிமை தெளிவாகவே கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஓம் நம சிவாய என்கிற இதோட தனுஷ் வரார். பேச்செல்லாம் நல்லா தான் இருந்தது, தெளிவு இருந்தது, ஒரு நிதானம் இருக்குது, ஒரு குறிக்கோள் இருக்குது. வரட்டும், மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்களோ மக்கள் அதை முடிவு பண்ணிட்டு. அதே வேளையில் டைரெக்டாக எதிர்க்கலைனாலும் மைல்டாக விஜய்க்கு எதிரான ஒரு தன்மையை காட்டுறாரு. சிவகார்த்திகேயனுக்கு விஜய் அதில் துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு. அவர் வெற்றி பெற்றது சிவகார்த்திகேயன் விஜயை பார்த்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு அணுகுமுறை வேறு மாதிரி போகுது. தனுஷ்க்கு அணுகுமுறையில் ஒரு டைரெக்டாக சொல்லலைனாலும் இன்டைரக்டாக ஒரு விஜய்க்கான ஒரு எதிர்ப்பு உணர்வு அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் வருவாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலை இன்னைக்கு காவிரி பிரச்சனையில் தமிழக அரசின் ஸ்டாண்டை, முதல்வர் ஸ்டாண்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ திருப்பதி நாராயணன் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் பாஜக செயல்படுங்கிறத திருப்பதி நாராயணன் சொல்லும்போது, அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணும்போது ப்ரோ கவர்மெண்ட்டான ஓகே தமிழ்நாட்டின் அந்த நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுக்க வைக்கிறாருன்னா, 35 விழுக்காடு விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்காததுனால தான், தான் எடப்பாடியை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால தான் அந்த 18 விழுக்காடு ஓட்டும் தனக்கான ஓட்டாட்ட அவர் நினைக்கிறாரு. ஸோ அதில் ஒரு பெரும்பகுதி 10-15 விழுக்காடு ஓட்டு தான் அண்ணாமலை சிஎம்னு வர வேண்டிய ஓட்டு விஜய் சிஎம்னு போயிட்டு, அந்த ஓட்டை தான் மீண்டும் எடுக்கணும்னா விஜய்க்கு ஆதரவாட்டு
ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போகணுங்கிற லெவலில் அவர் போகிறாரு. தனுஷு இன்னொரு வியூகத்தை வச்சு போகிறாரு. இன்னும் நாட்கள் இருக்குது, எல்லாருக்குமே களம் 2031 சட்டமன்ற தேர்தல் தான் இருக்கும். அதில் எப்படி வராங்க, என்ன மாதிரி வர்றதாங்க நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். தனுஷை பொறுத்த அளவில் இந்த கூட்டம், இந்த ரசிகர் பலம்லாம் படத்துக்கு லாபம் தான். ஒரு இதை பற்றி எழுதுவாங்க, தனுஷு வரான்னு எழுதுவாங்க. இன்றைக்கி எல்லாமே தனுஷு தானே டாக்கு, பெரிய அளவில் மக்கள் மத்தியில் டாக் ஆகிட்டு இல்லை தனுஷு. ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய கெயினை கொடுக்கும், படத்துக்கு வந்து வசூலை ஏற்றி கொடுக்கும். ஸோ அதுக்கு தக்கன ஒரு நாசுக்கா போகிறாரு. டைரெக்டாக விஜய் இதுக்கல்ல, ஆனால் அந்த அணுகுமுறை விஜய்க்குள்ள இதிலிருந்து மாறுபட்ட ஒரு இதாட்டு நானும் வருவேன், நானும் வெற்றி பெறுவேன், அந்த ஒரு பாணியை கைப்பற்றி போகிறாரு. ஸோ இது வெற்றி பெற்ற ஒரு ஃபார்முலா தான். அதுக்குள்ளே தனுஷும் வராரு, அண்ணாமலையும் வராரு. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிறைய நடிகர்கள் உள்ளே வந்தாங்க. சினிமாவில் அரசியலில் நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ஆனால் பெருசாக ஷைன் பண்ண முடியல. இப்போது திரும்ப எம்ஜிஆர் போல் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போவும் அந்த ட்ரெண்ட் வந்து உருவாகுது. நிறைய விஷால், இப்போது தனுஷ், நிறைய நடிகர்கள் உள்ளே போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே தானே இங்கேயும் வரும். ஒரு வெற்றி வருது, அடுத்தடுத்து ஷைன் பண்ண முடியல. எம்ஜிஆர் நடிகர் அல்ல, நடிகர் இல்லை. எம்ஜிஆர் 1900 இது நிறைய பேருக்கு தெரியல, சும்மா டெசல்ட்ரி அவுட்லுக்கில் எம்ஜிஆர் பேசுகிறாங்க. எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் 3 பேரும் தான் 15 விழுக்காடு ஓட்டு. 1957 அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் 234 போட முடியல. 234 தொகுதி கிடையாது, 220 24 தொகுதி இருந்தது. தமிழ்நாட்டில் பாதி அளவு தொகுதி கூட போட முடியல திமுகவால். திமுகன்னா அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் 3 பேரும் பாதி அளவு தொகுதி கூட போட முடியல. 62 அண்ணா, எம்ஜிஆர், கலைஞரால் 60% தொகுதி கூட போட முடியல. 60 விழுக்காடு கேண்டிடேட் கூட போட முடியல. அதாவது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு MC பாலன் அவைத்தலைவராக இருந்தார். அப்போ மீனவ கிராமங்களில் பேசும்போது சொல்வார், நான் மீனவ மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் பாரு. மக்கள் என்னன்னு திணறுவான். மக்கள் தினம் எம்ஜிஆர் அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு காட்டாதது என்னோட பெரிய துரோகம், நான் குற்றமாக உணர்றேன்னு சொல்லுவாங்க. மக்கள் கைத்தட்டுவாங்க. அது 70களில் இருந்தது. ஆனால் அங்கே வந்து 67, 62, 57 அங்கே கேண்டிடேட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ எம்ஜிஆர் இருந்த திமுகவுக்கு தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் 62 குறிப்பிடத்தக்க எந்த செல்வாக்கும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 67 குண்டடிப்படுது, 71 மீண்டும் ஆட்சிக்கு வராங்க, பொருளாளர் ஆகிறாரு. அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிளவு தான் எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் அந்த கம்பாரிசன் வந்து இன்னொரு நடிகருக்குங்கிறது பொருந்தாது. அப்படி நீங்கள் எம்ஜிஆர் கம்பாரிசன் நீங்கள் போடணும்னா இந்திய அளவில் VP சிங்கை சொல்லலாம். VP சிங் வந்து எமர்ஜென்சி எதுக்கல்ல, போபல்ஸ் எதிர்த்தார். அது UPயில் தான் செல்வாக்கு பெற முடிஞ்சது ஜனாதளத்துக்கு. ஸோ எம்ஜிஆருங்கிறது ஒரு கட்சியின் பிளவு தான். அதில் விஜய் நடிகராக இருக்கலாம், எம்ஜிஆர் நடிகராக இருக்கலாம், அந்த கம்பாரிசன் தவிர. விஜய், கலைஞர், விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 பேரையும் எதிர்த்து வந்து 35 விழுக்காடு வாக்கெடுத்தார். விஜயகாந்த், கலைஞர், ஜெயலலிதாவை எதிர்த்து 8 விழுக்காடு வாக்கெடுத்தார். கமலஹாசன், ஸ்டாலின், எடப்பாடி இவங்களை எதிர்த்து 4 விழுக்காடு வாக்கெடுத்தார். இப்போ இந்த விஜய் கம்பாரிசனுங்கிறது கமலஹாசன், விஜயகாந்த், விஜய் தான் கம்பாரிசன் கரெக்டே தவிர எம்ஜிஆர் கம்பாரிசன், விஜய் கம்பாரிசன் பொருந்தாது. 2 பேரும் நடிகருங்கிறத தாண்டி வேறு எதுலையுமே அதில் பொருத்தம் இல்லைங்கிறதா 100% உண்மை. ஸோ இந்த கட்டம் ஒரு அரசியல் கட்சியில் இல்லாமலே ஒரு கட்சியை நிறுவி தான் வந்து வாக்கெடுக்க முடியுங்கிறத 3 பேர் நிரூபிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த் 8, விஜய் 35, கமலஹாசன் 4. ஸோ அடுத்து வரக்கூடியவங்களும் அதே பாதையில் போகிறாங்க. என்ன கிடைக்குது, எப்படி கிடைக்குதுங்கிறதெல்லாம் அன்னைக்குள்ள காலம், நேரம், சூழல், அது அவங்களோட வியூகம் அமைக்கிறது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கும். நம்ம அதுக்கு வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. வாய்ப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொல்லலாம், மீண்டும் வாய்ப்பு வரும்னு ஒருத்தர் சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்கவுங்க பார்வையை பொறுத்து இருக்குது. பட் அந்த டைம், அவங்க களத்துக்குள்ளே இறங்கி நிற்கக்கூடிய டைம் அவங்களுக்கு எப்படி இருக்குது, நல்ல டைமா, மற்றவங்க பலகீனப்படுறாங்களா, மற்றவங்க தப்பு பண்ணுறாங்களா, மற்றவங்களுக்கு மைனஸ் ஆகுதா, அது இவருக்கு ப்ளஸ் ஆகுதா, எல்லாம் பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். அதெல்லாம் சேரார் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். இப்போ நாம் தமிழரை கூட NDAக்குள்ளே கூட்டணி போயிருப்பாங்கன்னா
என்டிஏ ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், எடப்பாடி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்கன்னா பறையர் வன்னியர் போலரைசேஷன் வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாம் இப்போ வர்றவங்களுக்குள்ள வாய்ப்பு, சூழ்நிலை, சந்தர்ப்பத்தை பொறுத்தான் இருக்குது. பாப்புலாரிட்டி உள்ள ஒருத்தர் 234 போட்டால் அவர் வாக்கு வலிமை உண்டு. அது எந்த அளவுக்கு வருது, எப்படி வருதுங்கிறது மற்ற பிளேயர்ஸ் பண்ணக்கூடிய தவறுகள்லேருந்து உங்களுக்கு லாபம் வரலாம். மற்றவங்க கரெக்டாக ப்ளே பண்ணி உங்களை கார்னர் பண்ணிடலாம். இது டிடிவி 50 விழுக்காடு வெற்றி பெற்றார், இடைத்தேர்தல் வாக்கு பொது தேர்தலுக்கு பொருந்தாதில்லைன்னு சொல்லி டிடிவியை எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஸோ அது எடப்பாடி அந்த இடத்துக்குள்ளே பிரமாதமாக அரசியல் பண்ணிட்டார். கலைஞர் வந்து எம்ஜிஆர் வெளியே வந்ததுமே கைகால பறக்க விட்டுட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லி தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டார். ஏன்னா நீங்கள் 71 எடுத்த 55 விழுக்காடு ஓட்டு காமராஜருக்கு எதிராக ஆன்டி காமராஜ் பண்ணி கூட ஆன்டி நாடாரும் உண்டு. வெளிப்படையாக சொல்லுறதுக்கு என்ன இருக்குது, நிறைய பேர் வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு மறைச்சிட்டு பேசுவான் கூட உண்டு. அந்த ஓட்டு நீங்கள் அப்படி எடுத்த ஓட்டை வச்சுக்கிட்டு இந்திரா காந்தி அண்ணன்னு சொல்லியிருக்கணும். எம்ஜிஆரை இந்திரா காந்திக்கு ஏஜென்ட் என்னாப்புல, தான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னாப்புல. எம்ஜிஆர் என்ன பண்ணார், இதுக்காக நம்ம விருதுநகரில் நானும் அண்ணாவும் காமராஜை தோக்கடிச்சோன்னு கேட்டார். திராவிடன் சொல்லதுக்கே அருகதி இல்லைன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ், நாமெல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை சுலோபாசிட்டில் கொண்டார். அது பொய். அப்படி அந்த பொய் சொன்னவங்களாம் நல்லா சாகலை, அது வேறு விஷயம். அந்த காமராஜ் தான் வராவிட்டாலும் வர வேண்டும்னு சொல்கிறார, அதுக்காக உங்கள் ஓட்டுன்னு எம்ஜிஆர் கேட்டார். அது வந்து ஆன்டி காமராஜ் ஓட்டு வந்து கலைஞரை விட்டு எம்ஜிஆருக்கு போச்சு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே கலைஞர் பண்ண அரசியல் தவறு தான் எம்ஜிஆரை தூக்கி விட்டுது. ஸோ ஒரு தனுஷ் வரலாம், அண்ணாமலை வரலாம், மற்ற பிளேயர்கள் தவறு இழைக்கிறாங்களா, கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்களா, மற்ற இதை பொறுத்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இதாக இருக்கும். நான் எவ்வளவோ விஷயங்கள் நான் பதிவு பண்ணேன், அதை வந்து பிளேயர்ஸ் எடுத்துக்கல. பிளேயர்ஸ் அதை எடுத்துக்கிட்டு செய்தாங்கன்னா தான் அது கரெக்டான அரசியலாக இருக்க முடியும். இப்போ விஜய்க்கு வந்து அருந்ததியர் சகோதரர் வாக்கும் பறையர் சகோதரர் வாக்கும் பொதுத்தள தலைவராக பெரிய அளவில் கிடச்சிருந்து, சீமான் அந்த உள்ளொதுக்கீடு இஷ்யூவை வந்து பெரிய இஷ்யூவாக வட தமிழகத்தில் பண்ணியிருந்தாருன்னா அது அருந்ததியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கில் போனது மாதிரியும், பறையர் ஓட்டு ஓரளவு முன்ன விட சீமானுக்கு அதிகம் வந்திருக்கும். சீமான் அந்த இஷ்யூ எடுக்கல, அவருடைய அந்த ட்ரீம் ப்ராஜெக்டுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும், அந்த இடத்துக்குள்ள அவருடைய பாசிட்டிவ் இதுக்குள்ளே போனார். அது வந்து மக்கள் வந்து 8 வந்து 4 குறைஞ்சிடுச்சு. அதே வேளையில் அவர் பறையர் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டில் அநீதிங்கிறத எடுத்திருப்பாருன்னா கூட வந்திருக்கலாம். அவர் எடுக்கல. அப்போ அவர் இது இஷ்யூ இல்லை, அதுதான் இஷ்யூன்னு கணக்கு போட்டார். ஸோ மற்றவங்க எப்படி இவங்க வர்றவங்களை எதிர்கொள்ள போகிறாங்க, இவங்க எப்படி திறமையாக இது பண்ணுறாங்க, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எப்படி ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பாக அமையுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் வெளியே வரும்போது கருணாநிதி காமராஜருக்கு ஏஜென்ட்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஓட்டு ஆன்டி காமராஜ் ஓட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு 69 கிருஷ்ண வகை, நாயர், வெள்ளாளர் எல்லா ஜாதி வாக்குகளையும், மீனவர் தவிர எல்லா ஜாதி வாக்குகளையும் அதிகம் பெற்ற காமராஜரை வெற்றியை களங்கப்படுத்துறதுக்கு நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னீங்க. அதே தான் 71 ஃபாலோ பண்ணி ஆன்டி காமராஜ் ஓட்டு 55 விழுக்காடை வச்சுக்கிட்டு எம்ஜிஆரை நீங்கள் வந்து இந்திரா காந்திக்கு ஆள், நான் வரானாலும் காமராஜ் வரணும்னு சொன்னால் கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி வந்து எம்ஜிஆரை தூக்கி விட்டுச்சு. ஸோ இது மற்ற பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுறாங்க, இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம அந்த வெற்றி தோல்வி வாக்கு விதத்தை சொல்ல முடியும். விஜய் விஷயத்துலையும் அதை தான் நம்ம பார்த்தோம். விஜய் விஷயத்தில் சீமான் பறையர் அருந்ததியர் அந்த உள்ளொதுக்கீடை தேர்தலுக்கு 6 மாதம் முன்னே எடுத்தவர் தேர்தல் டேபிள் எடுக்கலை. அவர் இந்த தான் முதல்வரானா இலவசங்கள் இல்லாமல் எப்படி பண்ணுவோங்கிற அதையே அதையே பேசிகிட்டு இருந்தார். ஒன்று ஸ்டாலின் திருமாவளவனை நிற்கதான் சொல்லிட்டு நின்னா அந்த இடைநிலை ஜாதிகள் ஓட்டு, முதலியார், நாயுடு, ரெட்டி ஓட்டெல்லாம் எடப்பாடிக்கு பேர் ஒன்று பயந்து திருமாவளவனை நிற்காண்டான்னு சொன்னார். அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தீங்கன்னா போலரைசேஷன் வந்திருக்கும், 2வது இடத்துல பிஜேபி வந்திருக்கும், 3வது ஸ்லிப் ஆகிருக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஏன்னா பொன்னாருக்குள்ள அந்த இந்து இமேஜ் ஒரு தடவை காந்தி அண்ணனுக்கு அனுதாபம் கொடுத்தாச்சு, அடுத்த தடவை பொன்னார் நின்னாருன்னா போலரைசேஷன் தான் வந்திருக்கும், 2வது இடத்த பாஜக அங்கே தக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் வந்து எடப்பாடி பாஜகவோட சேர்ந்து போலரைஸ் பண்ணியிருக்கணும். அறநிலைத்துறை சொத்துக்களை வந்து எல்லாருக்கும் படிக்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இந்த இதை அவர் எடுத்திருக்கணும். கடைசி டைமில் அவர் எடுக்கலை. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் என்னென்ன வியூகம் எடுக்கிறாங்க, அது மக்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க, பல அம்சங்களை
பல எதிர்பாராத திருப்பங்களை வச்சு தான் தனுஷுக்கு எதிர்காலத்தையும் அண்ணாமலைக்கு எதிர்காலத்தையும் சொல்ல முடியும். எனிவே 2031 அவங்க களம் காணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வாக்கு வலிமை கணிசமாக இருக்குங்கிறதால 100% உண்மை. ஆல்ரெடி வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுல ரஜினி அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டுச்சு. ரஜினி அவர்களும் ப்ரெஸ் மீட் கொடுத்துலாம் விளக்கம் கொடுத்திருந்தார். இப்பொழுது ரஜினி அவர்களுடைய மருமகன் அரசியலுக்கு வராரு. ஸோ ரஜினி அவர்கள் விஜய்க்கு எதிராக தனுஷ் அவர்களை இயக்குறாரா அரசியல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. ஜேபிஆரோட முன்னாள் மருமகன் தானே அமைச்சர், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஜேபிஆர் கிறிஸ்தவமின்னு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் என்ன இருக்குது, ஜேபிஆர் மருமகன் நிதியமைச்சர் சொல்கிறதுனால அவரை முக்கவர்கள் கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க. நாடார் சமூகத்தை சேர்ந்து எனக்கு தெரியும். நண்பர்கள்ட்ட ஆர்கேனரில் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட நாடார் சங்க நண்பர்கள்ட்ட கேட்டிருந்தார். எனவே அவர் வெற்றி பெற்றார், வாழ்த்துக்கள். அவர் வந்து விவரத்தானவர் தானே. அதே மாதிரி தனுசு இப்போ ரஜினி மகளுடைய வாழ்றாரு இல்லை, ஆனால் முன்னாள் மருமகன் தானே. ஆனால் ஜென்ரலாக பப்ளிக்கிட்ட கேட்கும்பொழுது ரஜினி மருமகன் அப்படின்ற அதே மாதிரி தான் ஜேபிஆர் மருமகன் தம்பி நிதியமைச்சர் பேர் என்ன, மரிய வில்சன் மாதிரி தான். அது என்ன இருக்குது, ரஜினியோட முன்னாள் மருமகன் தானே. ரஜினி இதுக்கு பின்னாடி இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க? முன்னாள் மருமகன் மகளுக்கும் அவருக்குமே டைவர்ஸ் ஆன பிறகு அந்த இது வந்து முழு உறவு இருக்காது இல்லையா. நாகரிகம் கருதி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் டைவர்ஸ் ஆனாலும் ஒரு பொது இடத்துல பார்க்கும்போது வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நல்ல விஷயம், இது பிரச்சனை இல்லாமல் மியூச்சுவல் கன்சர்ன்ஸில் டைவர்ஸ் ஆகிட்டு நன்றி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனசுக்குள்ளே இருக்கிறத தாண்டி வேற மகளும் மருமகனும் பிரிஞ்ச பிறகு என்ன உறவு இருக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? பட் ரஜினி மகன் பேரன் அங்கே இருந்தாலும் இங்கே அது மக்கள் மத்தியில், ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், அது வேறு விஷயம். பட் ரஜினிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கல. ஓகே, ஏன்னா அதுக்கு லாஜிக்கும் இல்லை. இப்போ வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் மராத்தியர், கன்னடர் அப்படின்லாம் சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. குறிப்பாக சீமானவர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் கடுமையாக அதை எதிர்த்தாங்க. அப்புறம் அவர் அரசியலுக்கே வரல, அப்படியே விட்டாங்க. அதன் பிறகு நீங்களாம் போயிட்டு ரஜினி அவர்கள், சீமான எல்லாம் போய் பார்த்தீங்க, அது வேற கதை. ஆனால் இப்பொழுது இன்னொரு பார்வையும் என்ன இருக்குன்னா, தனுஷ் அவர்கள் தெலுங்கு சமூகம், ஸோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இந்த அன்னைக்கு இருந்த அரசியல் காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டம் வேற. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இப்படி வேற்றுமொழிக்காரங்க அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகுமா? சீமான் அவர்கள் அதை எதனா பாலிட்டிக்ஸாக கையில் எடுப்பார். ஸோ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் சீஃப் மினிஸ்டராக தான் நான் இருந்தேன். எம்ஜிஆர் மலையாளி இன்னும் இவர் தெலுங்கு நாயுடுன்னு நான் பார்க்கல. நான் இருந்த கட்சி காங்கிரஸோ, அதில் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சரான தான் நான் உழைச்சேன். எங்கள் கன்னியாகுமரி தொகுதியில் கூட என்னோட உறவினர் எஸ்.எம். பாலாஜி என்னோட நெருங்கிய உறவினர். அவருக்கு அப்பா எங்கள் மாமா தான். ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார். திமுகவில் வேறு யாரும் நிற்காத போது அவர் தான் அங்கே நின்னார். தோப்பூர் சுப்பிரமணியம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கான வேலையை நான் பார்க்கல. சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஜனதா கட்சியில் வெற்றி பெற்றால் ராமச்சந்திரன் நாயுடு முதல்வர் ஆவாருங்கிற இடத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணோம். நாம் இருந்த கட்சி நம்ம தேசிய அரசியல் அந்த மாதிரிப்பட்டது. ஸோ இன்னைக்கு நாயுடு சமூகங்கிறது ஒன்றும் மைனஸ் கிடையாது. பட் தனுஷை வந்து அட்டவணை பிரிவு சகோதரன் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்தபோது அவர் ஷெட்யூல் காஸ்ட்னு தான் அவரை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது அதில் கௌரா நாயுடு அப்படின்னு சொன்ன மாதிரியே ஒரு ஞாபகம். ஸோ இப்படிலாம் வீடியோக்கள் பரவும் பொழுது இது ஒரு கௌரா நாயுடுங்கிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட நாயுடு சமூகம். கம்மா நாயுடு, கௌரா நாயுடு தான். காபூஸும் கௌரா நாயுடும் ஒரே இதுதான். கௌரா நாயுடுக்கு வந்து இப்போ புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடமும் உள்ள ஒரு முக்கிய சமூகம் தான் கௌரா நாயுடு சமூகம். ஸோ இதில் சமூகங்கிற பின்புலத்தோட தனுஷ் வந்து ஒரு சினிமா பின்புலத்தில் வந்து பாப்புலரானவருங்கிற அடிப்படைக்குள்ளே தான் தனுஷை பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். நாள் இருக்குதுல்ல, நிறைய நாள் இருக்கு. ஓம் நம சிவாயான்னு சொல்கிறாரு. அது நம்ம போன்றவர்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது. ஓம் நம சிவாயா சொல்லும்போது நம்ம போன்றவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. இந்துன்னு நாம் அதில் உணர்வோம். திருமலை நாயக்கர் வந்து பிரமதத்தோர் ஆதிக்கத்தை தென் தமிழகத்தில் தடுத்த ஒரு திருமலை நாயக்கருங்கிற உணர்வு நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் அதை பார்ப்பாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த அரசியல் எடுபடுமான்னு கேட்குறேன். இவங்க வேற்றுமொழி, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இல்லை, அந்த இஷ்யூவே வரலையே. இப்போ அந்த இஷ்யூ இப்போ தனுஷுக்கு வந்து ஒரு விற்பனை வலிமை இருக்குன்னா நம்ம தனுஷை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஜயின் வெற்றி தனுஷை வந்து கட்சி ஆரம்பிக்க வைக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மக்கள் தான் முடிவு பண்ணணும். சர் ஆர் சோ மெனி இட்ஸ் அண்ட் பட்ஸ்.
பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.